Welcome back to Rajesh IPL match predictions. இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வரப்போற மார்ச் 28ஆம் தேதி வந்து நடக்க போற ஆர்சிபி எஸ்ஆர் கட்சில ஒரு ஹேசல்வுட்ங்கிற ஒரு இம்பாக்ட் பிளேயர் வந்து மிஸ் ஆகுறாரு. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா 3 பேரை தேர்ந்தெடுக்காங்க ஆர்சிபி டீம்ல. அந்த 3 பேரை பத்தி நம்ம டீடைல்ஸா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னன்னா, அவர் வந்து ஹேசல்வுட்டுக்கு வந்து ஒரு பேக் இன்ஜுரி இருக்கு. ஸோ அந்த பேக் இன்ஜுரி காரணமா அவரால் விளையாட முடியாது. அதனால ஏப்ரல் 11ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு வந்து இந்த 11th வந்து இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் கூட ஹேசல்வுட் தான் வந்து எக்ஸ்ட்ரானரி பார்ட்னர்ஷிப் கொடுத்து கிட்டத்தட்ட 39 விக்கெட் எடுத்து கொடுத்தான்னு சொல்லலாம். அதனாலேயே அவங்க வந்து அந்த ஐபிஎல்ல வந்து கப் அடிச்சான்னு சொல்லலாம். ஸோ இவரை ஒரு பிளேயர் வச்சுதான் வந்து அந்த டீமே வந்து மூவ் ஆகிட்டு போயிடுச்சு. ஸோ இவர் இல்லாத காரணத்தினால வரப்போற ஏப்ரல் 11 வரைக்கும் இருக்க எல்லா மேட்ச்லயுமே வந்து அவர் விளையாண்டாரு. அது யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா வரப்போற எஸ்ஆர்ஹெச் ஆகட்டும், சிஎஸ்கே இருக்கட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், மும்பை ஆகட்டும், இந்த டீமுக்கு விளையாட மாட்டார். இந்தியன் கேப்டன் சொல்லியிருக்காங்கன்னா புவனேஷ்குமாரும் ஹேசல்வுட் இல்லாத பேர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்க போது அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் டஃபி யாரு? நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு பவுலர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த வேர்ல்டு கப்ல கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பவுலிங் போட்டான்னு சொல்லலாம். அவ்வளோ ஆவரேஜா வந்து போட்டிருந்தாலும் சொல்லலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடியில வந்து அவர் எடுத்திருக்காங்க. இந்த 2 கோடி மதிப்புல வந்து இவர் வந்து சிக்னேச்சர் பண்ணியிருக்காங்க. அது இவர் எடுத்தா என்ன ஆகும், இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றத பார்த்துடலாம். ஸோ இவர் வந்து ஹேசல்வுட்டுக்கு பேக்கப்பா வருவாரு. ஸ்விங் பவுலிங் நல்லாவே போடுவாரு. அப்புறம் டெத் ஓவர்ல வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுவாரு. அப்புறம் சீம்லெஸ் ஃபிட் ஓவர்சீஸ் ஸ்லாட், அதாவது இவர் வந்து ஓவர்சீஸ் ஸ்லாட்ல வந்து ஃபிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா கன்சர்ன் இல்லாதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து வேர்ல்டு கப்ல ரீசெண்டான மேட்ச்ல இந்தியா மேட்ச்ல பார்த்தீங்கன்னா முக்கியமா 5 மேட்ச்ல வந்து 3 விக்கெட் தான் இருக்காரு. ஸோ அவருக்கு பெரிய பின்னாடின்னு சொல்லலாம். இவர் ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேட்சுக்கு வந்து 54 ரன் தராரு. எக்கனாமிக்கா 11 ஓவர், ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 11 ரன் கொடுக்குறாரு. இவரோட பின்னாடியே சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இவரோட ஸ்மாஷ் வந்து இந்தியா பிளேயர்ஸ் வந்து நல்லாவே அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து இவருக்கு வந்து ஃபிட் ஆக மாட்டான்னு சொல்றாங்க. பார்க்கலாம். ஸோ செகண்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நுனன் துஸ்ரா. இவர் வந்து ஸ்ரீலங்கா சேர்ந்தவர். இவர் ஒயிட் கலர் இந்தியா தான் வந்தாரு. இந்த இவர் வந்து ஸ்லைட்லி ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாக்கரா போடுவது மட்டும் இல்லாமல் அவர் அக்யூரேட் பவுலிங் போடுவாங்க, விக்கெட் எடுப்பாரு. ஸோ இந்த ஆக்ஷன் வந்து இந்த பிச் கண்டிஷன்ஸ்க்கு அவருக்கு பாசிபிலிட்டி கேட்டீங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். இவர் வந்து நம்ம வந்து புவனேஸ்வர் கூட சேர்ந்துட்டு பவுலிங் போட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க டீம் வந்து எக்கனாமிக்ல பவுலிங் கண்ட்ரோலுக்குள்ள போகலாம். ஸோ இவரும் ஒரு ஓவர்சீஸ் பிளேயிங்னால நியூ பால்ல இருந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸ்டார்டிங் ஆர்டர்ல பவுலிங் பண்ணுற வாய்ப்பு அதிகமாக இருக்கு. டெத் ஓவர்ல ஸ்பெஷலிஸ்ட் சொல்லலாம். எப்படி மலிங்காவோ அதே மாதிரி இவரும் நல்லா போடுவாரு. ஸோ டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபிக்கோட வந்து பார்க்குறப்ப இவர் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி பெட்டரா இருக்காரு. ஸோ ப்ரூவன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மேட்ச்ல டீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு சொல்லலாம். ஸோ இவர் வந்து 11th இருக்கிறதுக்காக சர்ப்ரைஸ் வெப்பனா கூட இருக்கலாம். இவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணலாம். இவரோட பேஸ் அட்டாக் தான் இவரோட பவர். இதே வந்து அவருக்கு பலவீனமும் இருக்கலாம். ஸோ இவர் வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கூட பிக்கப் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ எக்ஸிஸ்டிங் வைல்ட் கார்டு யூனிக் ஆக்ஷன்ஸ்ல குட் பி ட்ரம்ப் இஸ் அ கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஷித் சலாம் தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனோட ரைட் ஹேண்ட் மீடியம் ஃபாஸ்டர். இவர் வந்து 25 வயசு பையன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர்சீஸ் பிளாட்லயுமே வந்து பாசிபிலிட்டிஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இவர் வந்து ஆல்ரெடி வந்து ஆர்சிபி கூட 2026 ஸ்குவாட்ல தான் இருக்காரு. பிஎஃப் ஓவர்சீஸ் ஸ்லாட் பேட்டராக கூட இருக்காரு. யங் ஹங்கரி பேசர் கூட இவர். ஸோ இவரோட பவுலிங் வந்து நல்லாவே இருக்கும், நல்லாவே அடி வரும். அதே நேரத்தில் விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த டீம்ல வந்து ஆல்ரெடி ஒரு பழக்கமானவர். ஸோ விராட் கோலி, பிரின்ஸ் ஆல்ட், டிம் டேவிட், ஜேக்கப் பெட்டல் இவங்க வந்து ஓவர்சீஸ் விளையாட்டுறதுனால இவர் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஓவர்சீஸ் பேட்டர் ஸ்ட்ரென்த் ஃபுல்லி இன்டென்ட்டை வந்து கம்மி பண்ணுற வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இவங்க ஹெட் டு ஹெட் கம்பேரிசன்ஸ் பார்த்தலாம். நியூ பால் தேர்ட்ல பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் வைக்கிறாரு, இன்னொன்று வந்து 4, அப்புறம் ரஷிதார் வந்து 3. ஸோ டெப்த் பவுலிங்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து நுனன் தஸ்ரா தான் அதிகமாக இருக்காரு. இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரஷிதார் தான் அதிகமாக இருக்காரு. ஸ்குவாட் ஃபிளெக்சிபிலிட்டியில பார்த்தீங்கன்னா ரஷிதார் தான் அதிகமாக இருக்காரு. ஸோ கரண்ட் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா நுனன் தஸ்ராவும் ரஷிதாரும் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து நுனன் தஸ்ராவும் ரஷிதாருக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் வந்து இம்பாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் வரப்போற ஐபிஎல் மேட்ச்ல இருக்க எல்லா மேட்சஸ்லயுமே வந்து நான் வந்து ரிவ்யூ போட போறேன். அந்த ரிவ்யூஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் டீமை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப்.